இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியும். அது உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னதுனால நீ வெளியே தனியா தங்குறது நல்லது கிடையாது. அதனால உன்னை ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? அந்த வீட்ல நடமாடுற ஒரு சாமி இருப்பாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கேயே செட்டில் ஆயிடு. நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? எனக்கு தேவை இந்த கொலுசு சம்பந்தப்பட்ட கதை. அத சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன். இங்க பாரு, நீ இந்த கொலுசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் உன் ஃபியூச்சரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அந்த வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் நான் உனக்கு டீடைலா அந்த கொலுசை பத்தி சொல்றேன். உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உங்களை நம்பர்தான்னு கூட எனக்கு தெரியல. என்ன நீ நம்பிக்கை என்ன நெட்ல தேடினா என்னதான் காட்டும்? இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துக்காக தான். அது நம்ம இல்ல, உங்க எதிர்காலம். உங்க எதிர்காலத்துக்காக தான். சரி, அந்த வீட்டுக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு போகணும்? அந்த சாமியோட தங்கச்சிக்கு நீ டான்ஸ் டீச்சரா வந்திருக்கேன்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிடு. அது போதும். எனக்கு பொய் சொல்லணுமா? எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ தேவைப்படும் போது பொய் சொல்லிதாங்க ஆகணும். நல்லதுக்காக பொய் சொல்றதுல தப்பே இல்ல. ஏன் மகாபாரதத்துல தர்மராஜர் கிருஷ்ணர் பொய் சொல்ல வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப நம்மள அதே வழிய ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும். என்னால பொய் எல்லாம் பேச முடியாது. அப்போ சரி, உனக்கு கொலுசை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, தெரியணுங்க. அப்ப நீ பொய் சொல்லி அந்த வீட்ல இருக்கணும். சரி போங்க. தேங்க்யூ. யோசிச்சதெல்லாம் போதும். முதல்ல போமா. போமா. வீட்ல யாராவது இருக்கீங்களாங்க? யாரு மணி? நான் டான்ஸ் டீச்சருங்க. ஓ, டான்ஸ் டீச்சரா? உள்ள வாமா. பூர்ணி, பூர்ணி, இதோ வரேம்மா. இங்க பாரு, உன் டான்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க. ஏமா நின்னுட்டு இருக்க? வந்து உட்காரு. வா வா வாமா வா. ஐயோ, கீழே இல்ல, மேல உட்காரு. உன் பேர் என்னம்மா? பூமி. பூமியா? ஆனா அண்ணா சொன்னது இந்த பேர் இல்லையே.